ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله المصطفى وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. والسابقون الأفضلون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. آمنا بالله، صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. آمنا بالله، صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்படையோருமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் என் துறையை ஆரம்பிச்சுகின்றேன். இன்பமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், உலமாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் இங்கு மட்டும் இல்லாமல் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இந்த உலகில் மனிதர்களை படைத்து மனிதர்கள் வாழ்வதற்கான ஒரு வழிமுறையை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். இந்த உலகில் படைக்கப்பட்ட பெரும்பாலான மனிதர்கள் யாராவது இன்னொரு மனிதரை முன்மாதிரியாக வைத்துத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான மனிதர்கள், ஒரு சில மனிதர்கள் மட்டுமே முன்மாதிரி மக்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு சில மனிதர்கள் மட்டுமே முன்மாதிரி மக்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட பெரும்பாலான மனிதர்கள் அவர்களில் யாராவது ஒருவரை முன்மாதிரியாக ஆக்கி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற ஒரு மக்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த இஸ்லாமிய சமூகம் தன்னுடைய முன்மாதிரியாக யாரை ஆக்கி கொள்ள வேண்டும் என்றார் பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த எபெருமானாரை நேரில் பார்த்த எபெருமானார் பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நேரடியாக பார்த்து கேட்டு அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட சஹாபாக்களை நம்முடைய முன்மாதிரிகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் ஆணுக்கு தனி சட்டம், பெண்ணுக்கு தனி சட்டம் என்று எங்கும் எப்பொழுதும் சொன்னதே கிடையாது. ஆணுக்கு தனி சட்டம், பெண்ணுக்கு தனி சட்டம் என்று எங்கும் எப்போதும் சொன்னதே கிடையாது. ஆணும் பெண்ணும் சமம். இஸ்லாமிய பார்வை. அதே மாதிரி அவர்கள் யாரை முன்மாதிரிகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமானார் எபெருமானார் பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில் பார்த்த ஆண்களையும் பெண்களையும் தங்களுடைய முன்மாதிரிகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். காரணம், எபெருமானார் பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள்: அஸ்ஹாபி கன்னுஜூமி ஃபபிஐஹிம் இக்ததைதும் இஹ்ததைதும் என்று சொல்வார்கள். எபெருமானார் பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தோழர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள். என்னுடைய தோழர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள். அவர்களை நீங்கள் யாரை பின்பற்றினாரோ நேர்வழி அடைந்து விழுந்தீர்கள் என்று பெருமானார் பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி, உங்களுடைய முன் மாதிரிகளாக யார் இருக்க வேண்டுமானார் என்னுடைய காலத்தில் என்னோடு வாழ்ந்த என்னுடைய தோழர்கள் உங்களுடைய முன் மாதிரிகளாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் யாரை நம்முடைய முன்மாதிரிகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமானார் சஹாபாக்கள் நமக்கு முன்மாதிரிகள்.
இன்று நிறைய நபர்கள் பேசுகிறார்கள் எம்பெருமானார் போதும் சஹாபாக்கள் தேவையில்லை என்று பேசுகின்றார், அல்லது குர்ஆன் போதும் ஹதீஸ் தேவையில்லை என்று பேசுகிறார். இல்லை, குர்ஆனும் ஹதீஸும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்மாதிரிகள். இந்த மூன்றும் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை ஒருபோதும் நேர்வழி பெற்ற வாழ்க்கையாக ஆகாது. காரணம், குர்ஆன் சொல்லாத விளக்கத்தை பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார்கள், ஹதீஸ் சொல்லாத விளக்கத்தை சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த மூன்றும் வருகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை சீரான வாழ்க்கையாக ஆகும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் சஹாபாக்கள் நமக்கு முன்மாதிரிகளாக இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த வாரம் முன்மாதிரி இஸ்லாமிய பெண்மணிகள், முன்மாதிரி இஸ்லாமிய பெண்மணிகள், பெண்கள் எப்படி முன்மாதிரிகளாக வாழ்ந்தார்கள், நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டிருக்கிறோம், எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் பார்ப்போம். காரணம், எல்லா தரவிலும் சஹாபாக்கள் முன்மாதிரிகள். அந்த வகையில் நாம் கொள்ள வேண்டிய ஈமானுக்கும் அவர்கள் தான் முன்மாதிரிகள். நாம் கொள்ள வேண்டிய ஈமானுக்கும் அவர்கள் தான் முன்மாதிரிகள். அவர்களுடைய ஈமான், அதை பத்தி பேசினா இன்னைக்கு அதை நம்மால நம்பவே முடியாது. அவர்களுக்கு கொண்ட ஈமான், அந்த ஈமானுக்காக வேண்டி அவர்கள் பட்ட சிரமங்கள், அதை பற்றி பேசினால் நம்மால யோசிக்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட அவ்வளவு ஈமான் இல்லை. ஈமானுக்காக வேண்டி நாம் பாடுபடுவதும் இல்லை. நாமெல்லாம் ஒரு இஸ்லாமிய தாய் தந்தையின் பிள்ளையாக பிறந்து விட்டோம் என்பதற்காக வேண்டி இஸ்லாமியராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்துக்காக ஏதாவது சிரமப்பட்டிருக்கோமா அப்படின்னா எதுவுமே கிடையாது. இஸ்லாத்துக்கு எதையாவது இழந்திருக்கிறோமா அப்படின்னா எதுவுமே கிடையாது. இஸ்லாத்திற்காக ஏதாவது கொடுத்திருக்கிறோமா அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஆனால் இன்று நம்முடைய கையில் இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கம் நம்முடைய கையில் கிடைப்பதற்கு பல்வேறு ஆயுதக்கணக்காக உயிர்கள் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு குடும்பத்தாருடைய பொருளாதாரம் இழக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு குடும்பங்கள் சின்னாபின்னமாக்கப்பட்டதற்கு பின்னர் இஸ்லாம் நம்முடைய கையில் கிடைத்திருக்கிறது. அதற்கு பின்னால் உள்ள தியாகங்களை நாம் உணர்வது கிடையாது. இஸ்லாத்திற்கு பின்னால் ஈமான் என்ற அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கின்ற தியாகங்களை நாம் உணர்வது கிடையாது. ஈஸியா பேசிக்கிறோம் ஈமான். இன்னைக்கு அந்த ஈமானை சர்வசாதாரண விஷயத்திற்காக விட்டு விட்டு நம்முடைய வாழ்க்கையை வேறொரு பாதையில் ஆக்கி கொண்டிருக்கிறோம். யாராவது இஸ்லாத்தை விட்டுவான்னு சொன்னா இஸ்லாத்தை விட்டு செல்வதற்கு நிறைய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம். யாவிடம் பணம் தரேன், இஸ்லாத்தை விட்டு வந்து சொன்னா இஸ்லாத்தை விட்டும் வெளியே செல்வதற்கு சர்வசாதாரணமாக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ற சூழ்நிலை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை விடுவதா என் உயிரை விடுவதா அப்படின்னா என் உயிரை விடுவேன், இஸ்லாத்தை விட மாட்டேன். அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சில முக்கியமானவர்களில் அவர்கள் ஒருவர். அவருடைய குடும்பத்தார் யாசிர், அவருடைய மகன் அம்மார் என்று ஒரு குடும்பமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம். வயது முதிர்ந்தவர்கள் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி பல்வேறு விதமான கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அந்த பாதை வலை மண்ணில செருப்பு இல்லாம வெறும் சுடுமணியில் நிற்க வைக்கப்பட்டார்கள். நிற்க வச்சு அவங்க சொன்னது உண்மையே ஒண்ணுதான், இஸ்லாத்தை விட்டு உன்னை வாழ்க்கை நல்லா இருக்கும், இஸ்லாத்தை விட்டு உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். இல்ல, இரும்பிலான ஆடையை அனுபவிச்சார். இரும்பிலான ஆடையை அழிச்சு வெயில நிக்க வச்சாங்க. அந்த வெயில் உள்ளே தாங்க முடியாமல் உள்ள உடம்பு ஃபுல்லா எரியும். அந்த நேரம் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், இஸ்லாத்தை விட மாட்டேன். இதை விட கொடுமை என்ன தெரியுமா? அவருடைய கண்ணுக்கு முன்னால் அவருடைய கணவர் கொல்லப்பட்டார். எப்படி கொல்லப்பட்டார் தெரியுமா? 2 கால்களிலும் 2 கைகளை கட்டி அதை 2 குதிரைகளுடைய காலில் கட்டி 2ஐயும் 2 திசையில் ஓட விட்டார்கள். அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய யாசிர் ரலியல்லாஹுடைய உடல் 2ஆக கிழிந்து மரணித்தார்கள். அந்த நிலையிலும் சுமையா அம்மையார் இஸ்லாத்தை அந்த இடம் இஸ்லாத்தை விடலார். கொடுமை கோபம் தாங்க முடியாமல் அபூ ஜஹல் ஒரு ஈட்டிய ஏறார். அவருடைய மர்மஸ்தானத்தை தாக்கி அவர்கள் உயிர்ந்ததாக வரலாறு சொன்னார். அவருடைய மர்மஸ்தானத்தை தாக்கி அவர்கள் உயிர்ந்ததாக வரலாறு சொன்னோம். எனக்கு என்ன நிகழ்ந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய குடும்பத்திற்கு என்ன நிகழ்ந்தாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய ஈமானை விட்டுவிட மாட்டேன், என்னுடைய இஸ்லாத்தை விட்டுவிட மாட்டேன் என்பது அவருடைய ஈமானாக இருந்தது.
ஆனால் இன்று அழுப்ப சொற்ப காரணம் இருக்காம உலக ஆதாயம் இருக்கா நாம் சர்வசாதாரணமாக இஸ்லாத்தை விட்டுள்ளோம். ஒண்ணும் இல்ல, காதல் யாராவது ஒரு மாற்று மத நன்மை ஒரு பையனை கால் வச்சுட்டோம் அப்படின்னா இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிற அந்த நிகழ்வு சர்வசாதாரணமாக நடக்கும். அந்த காதலாவது உண்மையா இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. கல்யாணம் முடிச்சு அவ ஏதோ செஞ்சுட்டு விட்டுட்டு போயிடுறான். நிறைய கேள்விப்படுறோம், இப்படி எல்லாம் நடக்குது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்கிறோமா? திருத்திக் கொள்வது கிடையாது. என்ன நடந்தாலும் பரவாயில்லை. இந்த உலகத்தின் ஆதாயத்திற்காக நம்முடைய ஈமானை நாம் சர்வசாதாரணமாக விற்று கொண்டிருக்கிறோம். இந்த விருப்பம் இருக்கிற அது நமக்கு தோல்வியை கொண்டு வரும், அது நமக்கு அழிவை கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாம் யோசித்து கூட பார்த்தது கிடையாது. காரணம் ஈமான் என்ற வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கின்ற தியாகத்தை நாம் உணர்வது கிடையாது. நம்முடைய முன் மாதிரிகள், நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இந்த ஈமானுக்காக வேண்டி எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து பார்த்தோம். ஏறால் நிச்சயமாக அதனுடைய வழி நமக்கும் தெரியும், அவருடைய வழி நமக்கும் தெரியும். நம்முடைய முன்னோர்கள் இவ்வளவு வாழ்ந்திருக்கிறார்கள், இவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள், இவ்வளவு தங்களுடைய குடும்பத்தையும் பொருளாதாரத்தையும் எல்லாம் இழந்திருக்கிறார்கள். இழந்ததற்கு பின்னால் என்னுடைய கையில் ஈமான் கிடைத்திருக்கிறது, எனவே இந்த ஈமானை நான் பொக்கிஷமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்மிடத்தில் இல்லை. எனவே இந்த உலக ஆதாயத்திற்காக அற்ப சொற்ப காரணங்களுக்காக ஒன்றுமே இல்லாமல் ஈமானை விற்று நாம் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையா ஆக்கி கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்க்கையாவது நல்லா இருக்கா? அந்த வாழ்க்கையும் நல்லா இல்லை. இந்த உலக வாழ்க்கையும் சிறப்பாக இல்லை. இதன் காரணமாக நாளை மறுமையின் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்காது. நம்முடைய முன்மாதிரிகள் இந்த ஈமானை எவ்வளவு பத்திரமாக பார்த்து கொண்டார்கள், எவ்வளவு முக்கியமாக அவர்கள் நினைத்தார்கள். அதுபோன்று நாமும் முக்கியமாக நினைக்க வேண்டும். இந்த ஈமான் நமக்கு நம்முடைய உயிரை விட பெரிதாக மதிக்கப்பட வேண்டும் என்று இந்த எண்ணம் வேண்டும். நம்முடைய முன் மாதிரிகள் அதைத்தான் கற்றுத் தெரிகிறார்கள். இந்த உலகம் சார்ந்த எல்லாம் அறிந்தாலும் சரி, நீ உன்னுடைய ஈமானை விட்டுவிடார். ஏன்னா அது இந்த உலகத்தில் உனக்கு உயர்வை தரும், நாளை மறுமையிலும் அது உனக்கு உணர்வை தரும். அல்லாஹ் சொல்லுவார், நீங்கள் ஹக்மீன்களாக இருந்தால் நீங்கள் தான் உலகத்தின் ஆகச்சிறந்த மனிதர்கள். நீங்கள் தான் ஈமான் இருந்தால் போதும், நம்முடைய உயர்வும் கண்ணியமும் அது நிச்சயமாக வெளிவந்து தீரும். இந்த உலகமோ உலக பொருளாதாரமோ ஆசாவாசங்களோ அற்ப காரணங்களோ நம்முடைய இழிவுக்கு ஒருவரும் காரணமாக ஆகாது, அது இழிவுக்கு தான் காரணமாக ஆகும். எனவே இந்த உலகம் சார்ந்த ஆசாபாசங்கள் அற்ப சொற்ப காரணங்களுக்காக நம்முடைய ஈமானை ஒருபோதும் விட்டுறக்கூடாது. நம்முடைய முன்மாதிரிகள் நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ஏன் அப்படியெல்லாம் வாழ முடியுமா அப்படின்னா, அப்படி வாழ்க்கை நமக்காக வாழ்ந்து காட்டப்பட்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையை இப்படி அமைத்துக்கொள், உன்னாலும் வாழ முடியும். காரணம், உனக்கு முன்னால் ஒரு பல லட்சம் பேர்கள் இப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்று ஒரு முன்மாதிரி வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்ததற்கு பின்னால் தான் நமக்கும் சொல்றான், உன் வாழ்க்கையை நீ இப்படி அமைச்சுக்கோ. அதற்கான பாதை முன்னால் இருக்கிறது, அதை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அல்லாஹ் சொல்லி தெரிகிறான். எனவே ஈமான் அது ரொம்ப முக்கியமானது. ஈமானை விட முக்கியமான ஒன்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஈமானவே முக்கியமானது, உலகத்தில் எதுவும் கிடையாது என்கின்ற எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் வைத்து நாம் மரணிக்கின்றவரை முஸ்லிம்களாகவே இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா அத்தகைய தௌஃபீக்கை நமக்கு தந்தல் புரிவானார். நாம் மரணிக்கின்றவரை முஸ்லிம்களாக வாழ வேண்டும். மரணிக்கின்ற பொழுதும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு மரணிக்க வேண்டும். அந்த வார்த்தை அந்த நேரத்தில் வாயில் வரணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையும் அதற்கு தகுந்ததாக இருக்க வேண்டும். அதனால அல்லாஹ் தஆலா நாம் வாழ்த்த பொழுதும் ஈமானுக்கு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் மரணிக்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. அதே மாதிரி ஈமானுக்கு அடுத்தபடியா நமக்கு தேவையான ஒண்ணு மார்க்கம் நமக்கு கட்டக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா நபிநேசம். நபிநேசம் இல்லாமல் நாம் செய்கின்ற எந்த அமல்களும் அல்லாஹ்வுக்கு பெறப்படாது. நபிநேசம் முதல்ல அல்லாஹ், அதற்கு பின்னால் நபி, அதற்கு பின்னால் வணக்க வழிபாடுகள். நபியின் நேசம் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற எந்த அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், துஆவுக்கு முன்னாடி ஸலவாத் ஓதுங்க. எந்த துஆவுக்கு முன்னாடி ஸலவாத் ஓதப்படுவது இல்லையோ அந்த துஆ வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஸலவாத் ஓதச் சொல்வதற்கான காரணம் என்ன? நபியின் மீது நமக்கு பிரியம் இருக்க வேண்டும் என்பதற்காக. அந்த ஸலவாத் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல.
நம்ம கிட்ட இல்ல. ஆனால் சஹாபாக்கள் நபியின் மீது கொண்ட பாசம் அது அது இன்னைக்கு யோசிச்சா பைத்தியக்காரக்கம். இன்னைக்கு அவங்க வச்ச பாசத்தை நாம இன்னைக்கு பேசிக்கிட்டோம் அப்படின்னா, நாம இன்னைக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது பைத்தியக்காரத்தனம். ஏனெனில் நமக்கு அந்த பாசத்தின் மதிப்பு தெரிவது கிடையாது, அந்த பாசத்தின் கண்ணியம் தெரிவது கிடையாது. அவர்கள் ரசூலின் கண்ணியத்தை அறிந்திருந்தார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவு கடந்த பாசம் கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு அளவு கடந்த பாசம் தெரியுமா? உஹதுடைய போர்க்களம், உஹது போர்க்களம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. ஆரம்பத்துல வெற்றி கிடைக்குது. வெற்றி கிடைச்சாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு சில கட்டளைகளுக்கு சில சஹாபாக்கள் மாறு செய்கிறார்கள். எனவே அது கடைசியில் தோல்வியில் முடிவுகிறது. உஹதுடைய போர்க்களம் தோல்வியில் முடிவுறுகிறது. முடிவுறுவது மட்டுமல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். இந்த வதந்தியும் பரவுது. ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டுட்டார். அந்த போர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பல் ஷஹீதாக்கப்பட்டுச்சு, ஒரு பல் உடைஞ்சிருச்சு, ரத்தில ஒரு சின்ன காயம் ஒன்று ஏற்பட்டுச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இந்த செய்தி உஹதுல மட்டும் பரவல, அந்த செய்தி பரவி மதீனா வரைக்கும் செய்தி வந்துருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டு விட்டார்கள். மதீனாவுல அங்க இருக்கிற யாருக்குமே இருப்பு கொள்ளல, ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டுட்டாங்க. இது உண்மையா இப்பயா தெரிஞ்சுக்கணும். கூட்ட கூட்டமா வர்றாங்க, ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டுள்ளா தெரிஞ்சுக்காக அதுல ஒரு பெண்மணி வர்றாங்க. வந்தா எதிர்த்து அப்பல ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டத்துக்கு கேட்கிறாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அந்த கூட்டத்துல ஒருத்தர் சொன்னாரு, அம்மா போன் தளத்துல உன் கணவன் கொல்லப்பட்டு விட்டார், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அந்த அம்மா அதை காதுல வாங்கின மாதிரியே தெரியல. கேட்ட கேள்விக்கு பதில் அந்த கூட்டத்திலிருந்து வரல. அதம்மா அடுத்து முன்னேறி போகுது. அடுத்த ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துல கேட்குது, ரசூலுல்லாஹ் என்னாச்சு, உயிர் போச்சுன்னு கேள்விப்பட்டமே என்னாச்சு? அந்த கூட்டத்துல இருந்து, அம்மா போகருடைய தந்தை இறந்து போய்விட்டார், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அந்த அம்மா காதுல வாங்க சொன்னது, காதுல வாங்க. கேட்டதுக்கு பதில் வரல. அடுத்த ஒரு கூட்டம், அந்த கூட்டம் சொல்றது என்னுடைய மகன் கொல்லப்பட்டு விட்டான், அதை பெருசா எடுத்துக்கல, காதுல வாங்கல. அடுத்து ஒரு போகிறார்கள். அடுத்து கூட்டத்தை ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே நம்ம சொன்ன வார்த்தை, ரசூலுல்லாஹ் என்னுடைய தந்தையும் என்னுடைய கணவனும் என்னுடைய மகனும் இந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விட்டார்களா? எனக்கு அது பெரிதாக தெரியவில்லை. உங்களை பார்த்தவுடன், உங்களை பார்த்ததற்கு பின்னால் எனக்கு அதுவெல்லாம் பெரிதாக தெரியவில்லை, அதுவெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க உயிரோடு நலமாக இருந்தால் போதும் என்று சொன்ன அந்த பெண்மணி. நம்முடைய நபிதேசம் இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு ரசூலுல்லாஹ் பேரு கூட தெரியறது இல்லை. ரசூலுல்லாஹ் பேரு முகம்மது கூட தெரியறது இல்லை. அவர்களுடைய தாய் தந்தையின் பெயர், அவருடைய குடும்பம் என்ன? ஆனால் நமக்கு முன்மாதிரி அவர்கள். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை அழிமைத்துக் கொள்ள வேண்டுமானால் முதலில் அவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அவருடைய குடும்பம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அவருடைய வரலாறு நமக்கு பதிக்கப்பட வேண்டும் அல்லவா? ஆனால் எதுவுமே இல்லை. ஆனால் நாம் சொல்லிக் கொள்கிறோம், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக ஆக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று வெறும் பேரளவில் வார்த்தையில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய செயலில் அது இருக்கிறா அப்படின்னா இல்லை. நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதுவும் பெண்கள் குழந்தைகளை வளர்ப்பதில் மிகப்பெரிய முக்கிய பங்கு அவர்களுக்கு இருக்குது. பெண்கள் இருக்காங்கல்ல, குழந்தைகளை வளர்ப்பதில் மிக முக்கியமா பங்கு அவங்க இருக்கு. ஏன்னா ஆண் என்பவன் வெளியே செல்பவன், சம்பாதிக்க காலையில போனா நைட்டு வர்றவன், வீட்டுல பிள்ளைங்களுக்கு என்ன ஏதுங்கிறது ஆணுக்கு தெரியாது. பெண் என்பவள் குழந்தைகளுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். தாயின் முதல் மடிதான் அவனுக்கு முதல் பள்ளிக்கூடம். தாயின் மடிதான் ஒரு குழந்தைக்கான முதல் பள்ளிக்கூடம். அங்கே அது என்னை கற்றுக்கொள்கிறதோ அதுதான் வளர்ந்ததற்கு பின்னால் ஒரு வாழ்க்கையின் அச்சாரமாக அவர்களுக்கு இருப்போம். நாம் கற்றுக்கொண்டால்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். எனவே நாம் நபியை படிக்க வேண்டும், நபியின் குடும்பத்தாரை தெரிந்து கொள்ள வேண்டும், நபியின் வரலாற்றை வாசிக்க வேண்டும், நபியை நேசிக்க வேண்டும். அந்த நேசத்தை ஒரு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். காரணம், நபியின் நேசம் தான் நாளை மறுமை நமக்கு சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கும். இந்த உலகத்துல நாம செய்யற எந்த அமலும் நம்மளை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்காது. நாம செய்யற எந்த அமலும் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. அல்லாஹ்வுடைய ஃபத்லும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தும் இல்லாமல் நாம சொர்க்கத்திற்கு போக முடியாது.
நாம என்ன வாழ்க்கை வாழ்றோம்? 60 63. ரசூல்லா நமக்கு சொன்னது 60க்கும் 70க்கும் இடையில் எங்களுடைய உம்மத்திற்கான வயது, அதற்கு மேல் அவர்கள் வாழ்ந்தால் அது அல்லாஹ்வுடைய ஃபதுலியத் என்று சொல்வார் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த 60க்கும் 70க்கும் இடையில் நாம் என்ன அமல் செய்ய முடியும்? அதுவும் நம்முடைய அமல் இருக்கிற நம்முடைய அமல் முழுக்க ஓட்டையாக இருக்கு. ஏதாவது ஒண்ணு அமல், இந்த அமல் நிச்சயமாக அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்படும் என்று நம்மால் உறுதி சொல்ல முடியுமா அப்படின்னா உறுதி சொல்ல முடியாது. எல்லா அமலும் ஓட்டையாகவே இருக்கிறது. ஃபர்து தொழுகைக்கு வந்து நின்றாதான் 1008 யோசனைகள் நமக்கு வருகிறது. ஃபர்து தொழுகை நின்றால் அல்லாஹ்வை தவிர எதையும் யோசிக்காதே என்று மார்க்கம் சொல்லி தருகிறது. ஆனா அங்க வந்தாதான் உலகம் சார்ந்த எல்லா யோசனைகளும் வரும். நாம என்ன நினைக்கிறோம்னா, நாம வணங்குறதுல இந்த வணக்கம் போதும், நாம யோசிக்க 5 வக்து தொழுதா போதும், நாம சொர்க்கத்துக்கு போயிடலாம். மேலதிகமான வணக்கங்கள் என்பது அடுத்து, மேலதிகமான வணக்கங்கள் என்பது அடுத்து. ஆனால் ஃபர்து தொழுகையே இன்னைக்கு நம்ம கிட்ட ஒழுங்கா இல்லை. ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, ஃபர்து தொழுகை கூட நம்மிடத்தில் ஒழுங்காக இல்லை. நாம் செய்கின்ற அமல்கள் நம்ம கொண்டு போய் சொர்க்கத்துக்கு சேர்க்குமா அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்தார். ஏன் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை நடக்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. நாளை மறுமை நடக்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு மனிதனை கொண்டு வந்து அல்லாஹ் நிப்பாட்டப்படுவான். அல்லாஹ் அவன்கிட்ட கேட்பார், நீ சொர்க்கத்துக்கு போறியா நரகத்துக்கு போறியா? அவன் சொல்வானா, யா அல்லாஹ் நான் சொர்க்கத்துக்கு போறேன். ஏன் அப்படின்னா நான் அவ்வளவு அமல் செஞ்சிருக்கேன். நான் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனிதன். எவ்வளவு? 300 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனிதன். நம்முடைய வாழ்க்கை 60க்கும் 20க்கும் மத்தியில் 100 வயது வாழ்வது என்பது இன்னைக்கு அபூர்வமாக பார்க்கப்படுகிறது. 100 வயதுக்கு மேல போனா கிண்ண சாதனை எழுதுற அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆகிப்போச்சு. 100 வயதை தாழ்ந்து வாழ்ந்தா கிண்ண சாதனை எழுதுறாங்க. இவர் 100 வயதுக்கு மேல வாழ்ந்துட்டாருன்னு கிண்ண சாதிக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு இறப்பு என்பது அப்படி ஆயிடுச்சு. 60க்கும் 20க்கும் மத்தியில் நம்முடைய வாழ்க்கை. ஆனால் 300 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனிதனை நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டிட்டு அந்த 300 ஆண்டுகளும் அவன் எப்படி வாழ்ந்திருப்பான் தெரியுமா? கண் சிமுட்டும் நேரம் கூட அல்லாஹ்வை மறந்திருக்க மாட்டான். கண் சிமுட்டும் நேரம் கூட அல்லாஹ்வை மறந்திருக்க மாட்டான். ஆனால் நாம கண் சிமுட்டும் நேரம் கூட அல்லாஹ்வை நினைப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் போகுது. உலகம், வியாபாரம், குடும்பம், பொருளாதாரம் என்றே நம்முடைய சிந்தனை முழுக்க உலகத்தை யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த அந்த மனிதனுடைய நிலை என்ன தெரியுமா? கண் சிமுட்டும் நேரம் கூட அல்லாஹ்வை மறக்காத ஒரு மனிதன். அவனை பொண்ணு வந்து அல்லாஹ் முன்னாடி பார்த்தா அவன் சொல்லுவான், யாரெல்லாம் இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்க, வழக்கம் புரிஞ்சிருக்க, என்னுடைய வணக்கத்தின் பொருட்டார் என்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேரு. அப்படியா? நரகத்துக்கு கொண்டு போக சொல்வான். யாராவது கூட்டு போவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. வெக்க தாங்க முடியாது. ஒரு பானையில தண்ணி வச்சு கொண்டு வருவாரு. அவர்கிட்ட கேட்பாரு, வெக்க தாங்க முடியல, கொஞ்சம் தண்ணி தாப்பா. அவரு கேட்பாரு, ஒரு 100 வருஷம் வணக்கத்தை எனக்கு தாவு கிளாஸ் தண்ணி தரும். 100 வருஷம் வணக்கமா? நான் இதை வச்சுதான் அல்லாத சொர்க்கத்தை கேட்டிருக்கேன், இதை தர முடியாது சொல்லிதான் போயிடுவார். திரும்பி போனா எந்த பக்கத்துல போக தாங்க முடியாது இருக்க. அடுத்தவரு கேட்பாரு, 200 வருஷம் வணக்கத்தை தான் ஒரு கிளாஸ் தண்ணி தரும். அவருக்கு கொடுக்க மனசு இருக்காது. ஏன்னா 200 வருஷம் வணங்குறதுங்கிறது எவ்வளவு பெரிய சிரமம். நமக்கு 10 நிமிஷம் ஃபர்த வணங்க முடியல. 10 நிமிஷம் பள்ளியாசலுக்கு வந்து ஃபர்த தொடர்ந்து வணங்க முடியல. வீட்டுல ஒரு 10 நிமிஷம் அந்த தொலைக்காட்சி ஆஃபில் போட்டு 10 நிமிஷம் வணங்குறதுங்கிறது ரொம்ப பெரிய காரியம். குழந்தைகளுக்கு பத்தி அவர் அவ்வளவு சிரமப்பட்டு வழங்கினாரு. ஒரு கிளாஸ் தண்ணிக்கு எப்படி 200 வருஷம் கொடுக்கிறது? கொடுக்க முடியாது. 3வது போன தாங்க முடியாது. அவர் 300 வருஷம் வரணக்கு கேட்பார். 300 வருஷம் பணத்தை கொடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியை வாங்கி கொடுத்துட்டு நல்லா திருப்பி கொண்டு வாம்பான். கொண்டு வந்து கேட்பான், 300 வருஷம் வணக்கம் என்னாச்சு? அல்ல ஒரு கிளாஸ் தண்ணிக்கு தான். நாம் செய்கின்ற ஓட்டையான வணக்கங்கள் ஆக இருந்தாலும் நாம் செய்கின்ற வணக்கங்கள் இருக்கிறது அல்லவா, அது நமக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துகளுக்கு முன்னால் அளவீடு செய்யப்பட்டால் நியாமத்துகள் பெரிதாக இருக்கும், வணக்கங்கள் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். நமக்கு கொடுக்கப்பட்ட கண், அதற்கு நிகராக நம்முடைய ஞாபகங்களே, நம்முடைய வணக்கங்களை அல்லாஹ் அளந்தானையானால் கண் அந்த ஞாபகம் பெரிதாக இருக்கும், வணக்கம் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். அப்படி 1000 ஞாபகங்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். கண், காது, மூக்கு, தொண்டை, வாய், வயிறு, கை, ஹாக் என்று ஒவ்வொரு உறுப்பும் நமக்கு ஞாபகத்துகள். அது அசைவது நமக்கு ஞாபகத்துகள். வாய், அதிலிருந்து வருகின்ற பேச்சு நமக்கு ஞாபகத்துகள். இப்படி அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஞாபகத்துகளையும் நாம் செய்த வணக்கத்தையும் ஒரு திராசில நிப்பாட்டினா அப்படின்னா
வணக்கம் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். அவன் கொடுத்த ஞாபகத்தில் உயர்ந்திருக்கும். அந்த ஞாபகத்துக்கே நம்மால் பதில் சொல்ல முடியாது. இவ்வளவு ஞாபகம் கொடுத்திருக்கிற, நீ என்ன செய்வன் கேட்டா அது பதில் சொல்ல முடியாது. எனவே நாளை மறுமையில் நாம் சொர்க்கத்திற்கு போக வேண்டுமானால் அந்த மனிதத்தை அல்லாஹ் சொல்வானா, இப்ப என் ஃபதுலை கூட சொர்க்கத்திற்கு போன்னு சொல்வானா. அமரையா அல்லாஹ் உன் ஃபதுல் இல்லாம நான் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய ஃபதுலை கொண்டு சொர்க்கத்துக்கு போவானா. நாளை மறுமையில் நான் சுவரம் சொல்ல வேண்டுமானால் இரண்டு இந்த வழிகள் தான். ஒன்று அல்லாஹ்வுடைய ஃபதுல், அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்போ துஆவோ செய்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது எம்பெருமானார் பின்மணி ராயின் சாப்பிட்ட ஷஃபாஅத், அந்த ஷஃபாஅத்திற்காக வேண்டி நாம் நபியை நேசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நபியின் ஸலவாத் ஓதிக் கொண்டே இருக்க வேண்டும். நபியின் சுன்னத்துகளை பின்பற்றி வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் நபியுடைய ஷஃபாஅத் நமக்கு கிடைக்கும். இல்லையானால் நபியின் ஷஃபாஅத் கிடைக்காது. ரசூலுல்லாஹ் அவங்களுடைய ஆசை அதுதான், என்னுடைய உம்மத்தின் கடைசி மனிதனை சொர்க்கத்திற்கு கொண்டு போகிட்டவரை நான் நிம்மதி பெற மாட்டேன் ரசூலுல்லாஹ் சொல்வாங்க. அதற்காக வேண்டிய நபிமார்களுக்காக கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல் துஆவையும் ரசூலுல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு ஸ்பெஷல் துஆ கொடுப்பான். அந்த துஆ அதை சொல்லி நபிமார்கள் துஆ செய்தால் அந்த துஆ நிச்சயமாக ஒப்புக்கொள்ளப்படும். அப்படி இதற்கு முன்னால் எல்லா நபிமார்களும் அவருடைய வாழ்க்கையில் ஏதோ சிரமங்கள் வருகின்ற பொழுது, கஷ்டங்கள் வருகின்ற பொழுது துஆவை செய்திருக்கிறார்கள். எம்பெருமானாருக்கு எவ்வளவு சிரமங்கள் வந்த போதும் ஃபாத்திமா நாயி வாய்விட்டே கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த சிறப்பு துஆவை கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, இது என்னுடைய உம்மத்திற்கான நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். நாளை மறுமையில் எல்லா நபர்களையும் சொர்க்கத்திற்கு கொண்டு விசைக்கின்றவரை என்னுடைய உள்ளம் நிம்மதி வராது என்று சொன்னார்கள் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூலுடைய ஷஃபாஅத்தை பெற வேண்டுமானால் நாம் ரசூலை நேசிக்க வேண்டும். ரசூலில் ஸலவாத் ஓத வேண்டும். ரசூலின் சுன்னத்தில் ஒன்றை இரண்டையாவது உடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். எல்லாத்தையும் பின்பற்ற முடியுமானா முடியாது. அந்த சஹாபாக்கள் அப்படி வாழ்ந்தாங்க. ஒன்று இரண்டையாவது எடுத்து ஏதோ இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத், அதற்காக நான் பின்பற்றுகிறேன் அப்படின்னு பின்பற்றோம்னா அந்த சுன்னத் நம்மை மறுமையில் சொர்க்கத்தை கொண்டு விசேத்து விடும். எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே நபி நேசம் இருக்கிறது அல்லவா, அது நாமும் படிக்க வேண்டும், நம்முடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த நபி நேசம் தான் நாளை மறுமையில் நமக்கு உதவும். இந்த உலகத்திலும் நம்மை உயர்வு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமானால் அதற்கு பின்னால் நபி நேசம், இந்த இரண்டும் வேண்டும். அதற்கு பின்னால் வணக்க வழிபாடுகள். இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்டது அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் இப்படி சொல்வான், இந்த உலகத்தில் மனித இனமும் ஜின் இனமும் படைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன தெரியுமா? என்னை வணங்குவதற்காக வேண்டிய தவிர வேறு எதற்காகவும் படைக்கப்படவில்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். அவனுக்கு வேலையே இங்க வணக்கிறது. அந்த வணக்கத்திற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வியாபாரம், குடும்பம், உணவு, பொருளாதாரம், இதுவெல்லாம் எதற்கு தெரியுமா? இந்த வணக்கத்திற்கு மனிதன் படைக்கப்பட்டது அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் இப்படி சொல்வான், இந்த உலகத்தில் மனித இனமும் ஜின்னினமும் படைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன தெரியுமா? என்னை வணங்குவதற்காக வேண்டிய தவிர வேறு எதற்காகவும் படைக்கப்படவில்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். அவனுக்கு வேலையே இங்க வணக்கிறது. அந்த வணக்கத்திற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வியாபாரம், குடும்பம், உணவு, பொருளாதாரம், இதுவெல்லாம் எதற்கு தெரியுமா? இந்த வணக்கத்திற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. சாப்பிட்டார் கொஞ்சம் தெம்பா வணங்கலாம், தூங்கினா கொஞ்சம் ஆரோக்கியமாக வணங்கலாம். இந்த மற்ற எல்லாமே இந்த வணக்கத்திற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு நாம அதை மெயினா வச்சிருக்கிறோம். வணக்கம் என்பது நம்மிடத்தில் இரண்டாம் பட்சமாக ஆகிடுச்சு. எதெல்லாம் மெயினா சொன்னாரோ உங்களுக்கு அதுக்கு உதவியாக எல்லாம் வைத்துக்கள் என்று சொன்னாரோ, உதவியாக வைக்க சொன்ன அவைகள் நமக்கு முதன்மையாக ஆகிவிட்டது. எதை முதன்மையாக சொன்னானோ அது இரண்டாம் பட்சமாக ஆகிவிட்டது. நேரம் இருந்தால் தொழுதுக்கலாம். கடைக்கு போவோம், கடையில ஆடுனா தொழுக வரலாம். வியாபாரத்துக்காக யாரும் வரல, கடைக்கு சும்மா இருக்கிறோம்னா வந்து தொழுதுட்டு போலாம். இந்த கடையை மூடிட்டு அப்புறமா தொழுதுக்கலாம். 5 வக்தை சேர்த்து நைட்டிஷால போய் பிஷாமோசு தொழுதுக்கலாம். இன்னைக்கு பெருமாளுடைய சிந்தனை அப்படித்தான் இருக்கிறது. இருக்குது. ஏன்னா பொருளாதாரம் நமக்கு முதன்மையாக இருக்கிறது.
ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது வணக்க வழிபாடுகள் அது ரொம்ப முக்கியம். கண்மணி நாயகம் சுவாசம் அவர்கள் ஃபஜ்ருக்கு போவாங்க. போறப்ப அவருடைய மனைவி ஜுடைரியா ரலியல்லாஹு அன்ஹா முஸ்லிம் உட்கார்ந்து இருப்பான், செல்லால உட்கார்ந்து இருப்பான். ரசூல்லா போவாங்க, போய் தொழுதுட்டு இஷ்ராத்லாம் முடிச்சுட்டு திரும்ப வருவாங்க. ஜுவேரியா அம்மா அதே முஸ்லிம் உட்கார்ந்து இருப்பாங்க, அதே முஸ்லிம் உட்கார்ந்து இருப்பாங்க. ரசூல்லா வந்து சொல்லுவாங்க. அப்ப ரசூல்லா கேட்பாங்க, நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? ஏன் ரசூல்லா தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருந்தேன். நான் போனதுல இருந்து இப்ப வரைக்கும் தஸ்பீஹ் செய்றீங்களா? ஆமா செய்யறேன். நீங்க போனது வந்து இதுவரைக்கும் செஞ்சீங்கல்ல, அந்த தஸ்பீஹில் கிடைக்கின்ற நன்மையை விட அதிகமா கிடைக்கிற நான் ஒரு தஸ்பீஹ் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அதத கல்கிஹி வரிலா நஃப்ஸிஹி வஸினத் அர்ஷிஹி வமிதாத கலிமாத்தி என்கின்ற இந்த தஸ்பீஹை சொல்லுவாங்க. சொல்லிட்டு சொல்லுவாங்க, நீங்க நான் போனதுல இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதை விட பல மடங்கு நன்மை இதுல கிடைக்கும் சொல்லுவாங்க. இது வரலாறு சம்பவம். ஆனால் அன்னை ஜுவைரா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு நேரம் முஸல்லால உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருக்கு முன்னாடியே பள்ளிவாசலுக்கு போயிருப்பாங்க. ஃபஜ்ருக்கு முன்னாடி போறதுல இருந்து அவர்கள் இஷ்ராக் முடித்து வருகின்ற வரை எப்படி ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும், ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். அவ்வளவு நேரம் முஸல்லால உட்கார்ந்து தஸ்பீஹோ துஆவோ தொழுகை ஏதோ ஒரு இபாதத் இருந்துட்டே இருந்திருக்கிறாங்க. நம்முடைய அமல்கள் ஃபஜ்ருக்கு 10 நிமிஷம் உட்கார முடியல. ஃபஜ்ருக்கு 10 நிமிஷம் சலாம் கொடுத்தவனே எந்திரிச்சு போற ஒரு கூட்டம். தஸ்பீஹில் உட்கார முடியாம, தஸ்பீஹ் முடித்து துஆவில் இருக்க முடியாமல் எழுந்து போகின்ற ஒரு கூட்டம். துஆ முடிச்சிட்டு சலவாத்துல உட்கார முடியாமல் எழுந்து போகின்ற ஒரு கூட்டம். சலவாத்து முடிச்சுட்டு பள்ளிவாசல்ல தாரீமோ பயானோ ஏதோ நடந்தால் அதில் உட்கார முடியாமல் எழுந்து போகின்ற ஒரு கூட்டம். மார்க்கம் சொல்லுது, இஷ்ராக் வரைக்கும் அந்த உட்கார்ந்து இருந்தா அவங்களுக்கு பெரிய நன்மை. யார் ஃபஜ்ரை முடித்து விட்டு அதே இடத்தில் அமர்ந்து தஸ்பீஹ் செய்கிறார்களோ இஷா வரைக்கும் அது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கிற அளவுக்கு நிறைய அதற்கு சம்பந்தமான நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்குது. ஆனா ஒரு 10 நிமிஷம் உட்கார முடியல. ஹஜ்ஜுக்கு ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தொழு வச்சா கேள்வி கேட்கிறோம். ஃபஜ்ர் இன்னைக்கு கொஞ்சம் நீளமா தெரிஞ்சிச்சேன் ஏன் அப்படின்னு அஜத்தை கேள்வி கேட்கிறோம். நம்முடைய ஈமான் எவ்வளவு பலகீனமா இருக்கு, நம்முடைய ஈமான் எவ்வளவு பலகீனமாக இருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும். ஈமானுக்கு பின்னால் நபியின் நேசம், நபியின் நேசத்திற்கு பின்னால் வணக்க வழிபாடுகள், வணக்க வழிபாடுகள் இல்லையானால் நாம் முஸ்லீம் அல்ல. ரசூல்லா சொல்வாங்க, காபிருக்கும் முஸ்லீமுக்கும் இடையே பிடித்து காட்டுகிற விஷயம் என்னன்னா தொழுதுன்னு சொல்வாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஸ்லீமும் காபிரு, இவன் முஸ்லீமும் காபிரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு பிரித்து காட்டுகிற ஒரே விஷயம் தொழுகையா இருக்காம முஸ்லீமோ இல்லைன்னா காபிர். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அந்த தொழுகை நமக்கு சிரமமாக இருக்கிறது. ஃபஜ்ர்ல இருக்கிற கூட்டம் நுகர்ல இருக்கிறது இல்ல, மகரிப்ல கூட்டம் அசல்ல இருக்கிறது இல்ல. பெரும்பாலான பள்ளிகள்ல ஃபஜ்ர்லையும் மகரிப்ல ஓரளவுக்கு கூட்டம் இருக்குது, மற்ற கூட்டத்துல கூட்டம் இருக்கிறது இல்ல. நாம் நம்மை சுய பரிசோதனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, நாம் எதை முன்மாதிரியாக ஆக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எதை முக்கியமாக கருதினார்கள், எதை வேண்டும் இது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு எதை கருதினாங்க அப்படிங்கிற எந்த இதுவுமே இல்லாமல் நாம் வேறொன்றை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் வேறொன்னு முக்கியம் நினைக்கிறோம், நாம் வேறொரு அதுதான் நமக்கு வாழ்க்கை நினைச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு இருக்கு, இந்த உலகத்தில் நல்லா வாழ்ந்தா போதும், இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பேரும் பொருளோடு நல்லா வாழ்ந்தா போதும். ஆனா மார்க்கம் தெரியுது, நாளை மறுபடியும் ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கை உனக்கு நல்லா இருக்கணும். அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இந்த வாழ்க்கை சோதனையாகத்தான் இருக்கும். நாளைக்கு அந்த வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னா இந்த வாழ்க்கை சோதனையாகத்தான் இருக்கும். சோதனைகள் வேறு வருகின்ற பொழுதுதான் நாளை மறுமை வாழ்க்கை சிறந்ததாக இருக்கும் மாற்றம் சொல்லுது. ஆனா நாம என்ன யோசிக்கிறோம், இந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது சிறப்பா வாழணும், எல்லோரும் வெற்றிகின்றபடி வாழணும், எந்த குறையும் இல்லாமல் வாழ, எல்லா சந்தோஷங்களோடு வாழும் பேசிக்க வாழ்க்கும் சொல்லுகிறது. இந்த உலக முக்மீனுக்கு சிறைச்சாலைன்னு சொல்லுது. மார்க்கம் என்ன சொல்லுது, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, இந்த உலகம் முக்மீனுக்கு சிறைச்சாலை, அவன் கஷ்டப்பட்டுதான் ஆகணும். ஒரு ஜெயில ஒரு மனிதன் எவ்வளவு சிரமப்படுவானோ அவ்வளவு சிரமப்பட்டுதான் ஆகணும். சஹாபாக்கெல்லாம் சோதனை வரலன்னா ஏன் சோதனை வரலன்னு யோசிப்பாங்க.
வாழ்வு கொஞ்ச நாள் காய்ச்சடிக்க தலைவலி எந்த வியாதியும் வரல அப்படின்னா நாம என்ன பாவம் செஞ்சாலும் நமக்கு சோதனை வரலன்னு யோசிப்பாங்க. இப்ப நன்மைகள் கிடைப்பது என்பது அது நமக்கு நலவல்ல. நமக்கு நிறைய பொருளாதாரம் இருக்குது, நாம நல்லா சந்தோஷமா வாழ்றோம், ஆடம்பரமா வாழ்றோம், எல்லா சொத்து சுகங்களோடு வாழ்கிறோம் என்பது நல்ல வாழ்க்கை அல்ல. அது அல்லாஹ் எப்ப பிடிப்பானே தெரியாது. நமக்கு சோதனைகள் வர வேண்டும். அந்த சோதனையின் போது அல்லாஹ்வுடைய நினைப்பு நமக்கு வரணும். நமக்கு சோதனைகள் வரணும். அதான் ரசூலுல்லாஹ் துஆ கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு ஒரு நாள் சாப்பாடு கொடுத்தா மறுநாள் பட்னியா போடு, நீ எனக்கு சாப்பாடு கொடுத்தப்போ நன்றி செலுத்துறேன், என்ன பட்னியா போட்டப்போ உன்னை நினைச்சு நான் உங்ககிட்ட துஆ செய்வேன், உங்ககிட்ட ஆதரவு வைப்பேன்னு கேட்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமோ துக்கமோ அல்லாஹ்வுடைய நினைவு நமக்கு இருக்கு. சந்தோஷமோ துக்கமோ பணம் வருகின்ற, அதுக்காக பணக்காரங்க எல்லாரும் தவறா பண்ணா இல்ல. பணம் வருகின்ற பொறுத்து இது அல்லாஹ்வால் கொடுத்தான், இது அல்லாஹ் செலவு செய்றேன், அந்த பணம் நல்ல பணம் இது கிடைச்சிச்சு, அல்லாஹ் பாதையில் செலவு செய்றேன், என்னால் நான் சம்பாதித்தேன் என்கின்ற அந்த எண்ணம் இருக்குல்ல, அது தவறு. அப்படி ஒருவன் பணக்காரனாக நான் சம்பாதிச்ச எந்த நல்ல காலத்தையும் செலவழிக்கிறது இல்லை. சில அப்படி இருக்கிறாங்க, நான் சம்பாதிச்ச ஜக்காத் கூட கொடுக்கிறது இல்லை. ஜக்காத் கூட மார்க்கத்தின் கடமை, கொடுத்து ஆக வேண்டும். ஜக்காத் கூட கொடுக்கறது இல்லை, நான் சம்பாதிச்ச ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்கறது இல்ல. அந்த மாதிரி மனிதர்களை அல்லாஹ் நிச்சயமாக அறிவின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடுவாங்க. அல்லாஹ் இது போன்ற குண நலன்களிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். இது போன்ற கெட்ட தீய எண்ணங்களிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சம்பாத்தியம் அது அல்லாஹ் கொடுத்தது. அதான் அல்லாஹ்வுடைய பாதையை செலவு செய்வது வணக்கம் தான். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதும் வணக்கம் தான். நான் செய்து கொண்டே இருக்க வேண்டும், எல்லாரும் பெருத்து கொண்டே இருக்க வேண்டும். நாளை வறுமையில் அல்லாஹ் கேட்பாங்க, நான் உங்ககிட்ட உணவு கேட்டேனே, நீ ஏன் எனக்கு உணவு தரல? யா அல்லாஹ், நீ படைச்சவன், நீ எப்படி உணவு கேட்ட? இந்த மனிதன் உன்னிடத்தில் உணவு கேட்டா, நீ அவனுக்கு கொடுத்திருந்தால் அவரிடத்தில் என்னை பார்த்திருப்பாய் அல்லாஹ் சொல்லுவான். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நாளை மறுமையில் கிடைக்கின்ற நிகழ்வுகளில் இது ஒன்று. அப்ப இந்த உலகத்தில் நாம் இல்லாதவர்களுக்கு கொடுப்பது என்பது அல்லாஹ்வுக்கு கொடுப்பது. நாளை மறுமையில் இதற்கு பகரமாக அல்லாஹ் பன்மடங்கு நமக்கு திருப்பி தருவார். அந்த எண்ணம் நமக்கு வேண்டும். செலவு செய்கின்ற பொழுது அல்லாஹ்க்கு நான் கொடுக்கிறேன், நாளை மறுமையில் அல்லாஹ் எனக்கு நிச்சயமாக திருப்பி தருவார். நான் 1 கொடுத்தா அல்லாஹ் எனக்கு 10 தருவான். நன்மை என்பது அதுதான். நான் 1 கொடுத்தால் அல்லாஹ் எனக்கு 10 தருவான். நான் செய்கின்ற எல்லா நன்மைகளும் அப்படித்தான். பஞ்சாபில் ஆசிரியர் பலவு அஷிர் அப்சாரிகா, இந்த வேதத்தில் நான் ஒரு நன்மை செய்தால் அல்லாஹ் 10 எனக்கு தருவான். வஞ்சாரி சிஏக்கு பலாஜிசார் இல்லாபிக்கலாம், நான் ஒரு பாவம் செய்தால் அல்லாஹ் எனக்கு அந்த ஒரு பாவத்துக்கு தவிர அதுக்கு மேல எனக்கு எதுவும் தர்றதில்லை. அது அல்லாஹ்வுடைய ஞாபகம், அல்லாஹ்வுடைய ஃபضل. 1க்கு 10 தர்றது, பாவங்கும் போது 1க்கு 1 மட்டுமே தர்றது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் வணக்க வழிபாடுகள் நிச்சயமாக வேண்டும். வணக்க வழிபாடுகள் இல்லாமலும் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலின் பொருத்தத்தை பெற முடியாது. வணக்க வழிபாடு இல்லாமல் அல்லாஹ் ரசூலின் பொருத்தத்தை பெற முடியாது. சிலருக்கு ஈமான் கொண்டிருக்க, நபியின் மீது நேசம் இருக்குது, ஆனா வணக்க வழிபாடுகள் இல்ல அப்படின்னாலும் அவர் உண்மையாக நிராகரிக்க முடியாது. இருக்கு, ரசூலுல்லாஹ் சார்ந்து கல்லூரி இருக்கிறது, மீலாது ஓதுறது, மௌலித் ஓதுறது எல்லாம் செய்வார். ஆனா பள்ளிவாசலின் தொடர்பு இல்லை அப்படின்னா இல்ல. வணக்க வழிபாடுகள் இல்லாவிட்டாலும் அது ஒண்ணுமே இல்லாத, அது ஒரு பேரளவுக்கு முஸ்லிம்கள், அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. எனவே ஈமா அது முக்கியம், அதற்கு பின்னால் நபிநேசம் முக்கியம், அதற்கு பின்னால் வணக்க வழிபாடுகள் முக்கியம். நம்முடைய முன்மாதிரிகள் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். இதை விட்டுட்டு அதை விட்டுட்டு இது அவர்கள் செய்ததே கிடையாது. ரசூலுல்லாஹ் இல்லாம வணக்க வழிபாடு இல்லாமல் ரசூல் என்று அவர் இருந்ததே இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாரோ அதை உடனே செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வஹியோ ரசூலுடைய சொல்லோ ஃபர்லோ சுன்னத்தோ நஃபிலோ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டார் அதை உடனே செய்யணும். ரசூலுல்லாஹ்வோட இருந்த ஒரு சஹாபாக்கள் இருக்கிறார். நம்ம எங்கேயாவது போயிட்டா ரசூலுல்லாஹ் ஏதாவது சொன்னா நமக்கு தெரியாம போயிடும். ரசூலோடு இருந்ததோ அவங்க சொன்ன விஷயத்தை நாம தான் முதல்ல செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்த மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் நமக்கு எல்லாம் சொல்லி தரப்படுகிறது, ஆனால் நாம் எதையுமே செய்யறதில்லை. எங்கே போய் தேட வேண்டியதுதான் இல்லை. நம்ம எங்கேயாவது போய் தேடுறோமா? எதை தேடுறதுதான் இல்லை. நமக்கு பள்ளிவாசல்களில் பயாக்கின் மூலமாக, பிரசங்கள் மூலமாக, விழாக்கள் மூலமாக மார்க்கம் நமக்கு சொல்லி
சொல்லித்தரப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க, இது ஃபர்து, இது சுன்னத்து, இது நஃபிலத்து, நமக்கு சொல்லித்தரப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில் அதை எடுத்து நடப்பதற்கு நம்ம தயாராய். வணக்க வழிபாடுகள் அது இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை ஒருபோதும் சிறப்பாக ஆகாது. எனவே வணக்க வழிபாடுகள் நமக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி யாராவது ஒருத்தருக்கு கட்டுப்பட்டுதான் இந்த உலகத்தில் வாழணும். அதுவும் பெண்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டுதான் இந்த உலகத்தில் வாழணும். இஸ்லாம் மார்க்கத்தினுடைய அடிப்படை அதுதான். இஸ்லாம் மார்க்கத்தினுடைய அடிப்படை அதுதான். கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா, ஆண்கள் பெண்களின் மீது அதிகாரம் சத்தியம் சொல்லு. அதற்காக ஆண்கள் அதை தவறாக உபயோகிப்பதும் கூடாது. பெண்கள் அறிமுகப்படுத்தி வாழ்வது அப்படிங்கிறது கூடாது. ஆனால் ஆண்களுக்கு கட்டுப்பட்டுதான் பெண்கள் நடக்கும். எதுவாக இருந்தாலும் தந்தை இருக்கின்றவரை தந்தையின் அனுமதியோடு, ஒருவேளை திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கணவரின் அனுமதியோடு தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சாவிய பெண்ணின் அவருடைய தந்தை நோய்வாய்ப்பற்றுவார். தந்தை நோய்வாய்ப்படுத்துவாரு. கணவன் தந்தையை போய் பார்ப்பதற்கு அனுமதி தர மாட்டார், மறுத்துருவார். அந்த பெண்மணி ஒரு தூதுவரின் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி அனுப்புவாங்க, என்னுடைய தந்தையார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு, என் கணவன் என்ன அனுப்புறது இல்லை, நான் என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உங்களுடைய கணவனின் சொல்லுக்கு கட்டுப்படு, உங்களுடைய கணவனின் சொல்லுக்கு கட்டுப்படு. கொஞ்ச நாள் போது ரொம்ப முடியாம இருக்கிறாரு, படுக்கையில இருக்கிறாரு, ஆனா அனுமதி கிடைக்கல. ரசூலுல்லாஹ் திருப்பி அந்த அம்மா கேட்டு விடுறாங்க, படுக்கையில இருக்கிறாரு, போய் பார்க்கணும், எனக்கு என்னுடைய கணவன் அனுமதி தருவதில்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பொறுமையாயிரு, உங்களுடைய கணவனுக்கு நீ கட்டப்படு. மூணாவதா அவர் இறந்து போயிடுறாரு. திருப்பியும் ரசூலுல்லாஹ் அதை கேட்டு விடுறாங்க, இந்த தந்தை இறந்து போய்விட்டார், என் கணவன் அனுமதி தருவதில்லை, என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் சொல்லி விடுறாங்க, அதான் உன்னுடைய தந்தை உன்னுடைய கணவனின் சொல்லிக்கு கட்டுப்படு போல. அவங்களை அடக்கிறதுக்கு பின்னாடி அந்த அம்மாட்ட செய்தி சொல்வாங்க, உன்னுடைய தந்தை சொல்றத்தில் இருக்கிறார், அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ உன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டதுதான் அதற்கு காரணம் சொல்வாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவனின் சொல்லுக்கு கட்டுப்படுதல் என்பது அது நம்மை எல்லாம் நம்மை சுற்றியுள்ளவர்களை செப்பத்துக்கு சேர்த்து. ஆனா இன்னைக்கு கணவனுக்கு கட்டுப்படுதல் என்பது ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது. நிறைய வீடுகளில் நீ பெரியவனா நான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு எதிரும் புதிரும் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறோம். மார்க்கம் சொல்லுது, இவனுடைய கணவனுக்கு கட்டுப்படு, என்னுடைய கணவனுக்கு கட்டுப்படு, அதுதான் உனக்கு சிறந்தது, அதுதான் உனக்கு சிறந்தது என்று சொல்லுகிறது. ஆனால் இன்று நம் பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சுதந்திரமாக இருப்பது எனக்கு சிறந்தது, நான் நினைச்சா வெளியே போல், நான் நினைச்சதெல்லாம் வாங்கும், என் இஷ்டத்திற்கு நான் இருக்க வேண்டும், அதுதான் சிறந்தது நினைக்கிறாங்க. ஆனால் மார்க்கம் சொல்லுது, உன்னுடைய கணவன் எதை சொல்லுகிறானோ அதற்கு கட்டுப்பட்டு நட, அப்பதான் உன்னால் சொர்க்கத்திற்கு போக முடியும். நீ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் தந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துக்கு முதல் யார் போவா? சொர்க்கத்திற்கு பெண்கள்ல யார் முதல்ல போவா? அவங்களுக்கு இன்னும் நம்மளதான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இப்ப அவங்களுக்கு செய்யதான் நீ பேரை என்ன அப்படின்னா, சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா, சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்மள சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் நினைப்பாங்க, ஃபாத்திமா ஆகி நினைப்பாங்க. ஃபாத்திமா நாயிட்ட ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுவாங்க, அம்மா ஃபாத்திமா, நீ சொர்க்கத்தின் தலைவி என்பது உண்மைதான், ஆனால் சொர்க்கத்திற்கு முதல்ல போறது யாரு அப்படின்னா, ஒரு விறகு வெட்டியுடைய மனைவி உள்ள போவா, ஒரு விறகு வெட்டியினுடைய மனைவி உள்ள போவா. ஃபாத்திமா நாயிக்கு ஆச்சரியம், நம்மளை விட என்ன சிறந்தவங்க, நாம இவ்வளவு சிறப்பு, ரசூலுல்லாஹ் பத்தி நிறைய பேசியிருக்கிறாங்க, நம்மளை விட அப்படி என்ன, நமக்கு முன்னால் சொர்க்கத்திற்கு போகின்ற அளவுக்கு என்ன சிறப்பு? அவங்க யார ரசூலுல்லாஹ் அவங்க இங்க இருக்கிறாங்க, நான் அவங்கள பார்க்கணும்,
பக்கத்துல தாமா வீடு அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டை காட்டி விட்டுறாங்க. முதல் நாள் போறாங்க, ஃபாத்திமா நாயகி போய் வீட்டு கதவை தட்டுறாங்க. வீட்டு கதவை தட்டுறாங்க. உள்ள இருந்து சப்தம் கேட்குது, யாரு வந்திருக்கா? வெளியே சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமா வந்திருக்கிறேன், நான் உங்களை பார்க்கணும். ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய மகள், ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான ஆள். அவங்கள பார்க்கறது, அவங்களை பிடிக்காம போறதுங்கிறது யாருக்கும் சாத்தியம் இல்லாத ஒன்று. உள்ளன்று பதில் வருது, என் கணவனின் அனுமதி இல்லாமல் நீங்க உள்ள வர்றத என்னால ஏத்துக்க முடியாது, நாளைக்கு வாங்க, என் கணவன் நான் அனுமதி வாங்கி வச்சிருக்கேன், நாளைக்கு வாங்க. ஃபாத்திமாகி வந்துடுறாங்க. பெண்களோட பெண்ணு பாக்குறது தப்பு இல்லை. ஒரு அந்நியானு தெரியாத உள்ள வர்றது அப்படிங்கிறது அனுமதியோட வரணும், அதெல்லாம் சரிங்களா. ஒரு பெண்ணை பாக்குறதுங்கிறது தப்பு இல்லை. அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய மகள் அவங்க வர்றாங்க, அவங்க வர்றது பெரும்பாலான சஹாபாக்கு பெருமையா இருப்பாங்க, நம்ம பார்க்க வர்றாங்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனா அந்த அம்மா சொல்லுது, திட்டு அடிச்சுது, நீ எப்போ கணவன்கிட்ட அனுமதி வாங்கணும். மறுநாளும் பாத்தியமாயி கிளம்புறாங்க. கிளம்பும் போது 2 பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு போறாங்க. உள்ள இருந்து பதில் கேட்கிறாங்க, யாரு வந்திருக்கா? ஃபாத்திமா வந்திருக்கேன், என் கூட 2 பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. உள்ள இருந்து பதில் வருது, நான் உங்களுக்கு மட்டும் அனுமதி வாங்கியிருக்கேன், உங்க பிள்ளைகளுக்கு அனுமதி வாங்குறேன், நாளைக்கு வாங்க, என் கணவன்ட்டு அவங்களுக்கும் சேர்த்து அனுமதி வாங்குறேன். திரும்பி வந்துடுறாங்க. 3ஆம் நாள் போறாங்க. உள்ள இருந்து பதில் வருது, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் யார் வந்தாலும் வீட்டுக்குள்ள ஊற்றி கணவர் சொல்லி இருக்கிறாரு, ஆனால் நீங்க உள்ளவாங்க. எப்படி வீட்டுக்குள்ள இன்னொரு பெண் வரணும், முஸ்லிமான பெண்ணா, உயர்வான பெண், சூரத்தின் தலைவி. அந்த பெண் வீட்டுக்குள் வர வேண்டுமானாலும் கணவனின் அனுமதி இல்லாமல் நான் முந்தே விட மாட்டேன் என்கிட்ட அந்த வார்த்தை இருக்கிற, அதுதான் அவர்கள் சுருக்கத்திற்கு முன்னால் செல்வதற்கான காரணம். போயிட்டு ஃபாத்திமாவுக்கு உள்ள போயிடுவாங்க. போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அசருடைய நேரம் வரும். அசர் தொழுவாங்க. தொழுது குஸ்டா ரொம்ப துவா செய்வாங்களா, யாரெல்லாம் என்னுடைய கணவனுக்கு நல்ல ஆயுத குடு, அவர் நல்ல சிகத்தை குடு, அவருக்கு எந்த சிரமமும் இல்லாம அவருடைய வாழ்க்கையிலே சாத்தி துவா செய்வாங்க. பேசி முடிச்சு ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா சொல்லுவாங்களா, ரசூலுல்லாஹ் நான் போனேன் பார்த்தேன், அந்த அம்மாவை பேசிக்கிட்டு இருந்தேன், அசர் தொழுதோடனே இப்படிலாம் துவா செஞ்சாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா, ஃபாத்திமாவே உன்னால் செல்வதற்கான காரணம் அதுதான். தன்னுடைய கணவனின் சம்பாத்தியத்தை அமானிதமாக நினைத்து அதை சரியாக பேணி பாதுகாப்பது, அவருடைய குழந்தைகளை சரியாக வளர்ப்பது இருக்கிற, அதுதான் ஆகச் சிறந்தது. ஃபாத்திமா, நீ சூரத்தின் தலைவி, நீ ஒட்டகத்தின் மேல் அமர்ந்து சொர்க்கத்திற்குள்ளே போவாய், அந்த சொர்க்கத்தின் கயிறை பிடித்து அந்த விரைவத்தின் மனைவி முன்னால் போவாய், அதுல அவதான் ஃபர்ஸ்ட் போவா, நீ 2ஆவதா உள்ள போவ, அதற்கான காரணம் அதுதான் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீடு அப்படி இருக்கு இன்னைக்கு, எந்த வீடு அப்படி இருக்கு? யோசித்து பார்த்தா இதுவெல்லாம் ஆச்சரியமாகட்டும். இன்னைக்கு யோசிச்சா ஒரு பெண் உள்ள வர்றதுக்கு கணவத்தை அனுமதி வாக்கித்தான் அவங்க உள்ள விடுவேன்னு சொன்னா கிறுக்கே நினைப்பாங்க, பைத்தியக்காரன் நினைப்பாங்க. ஆனால் மார்க்கம் அதுதான். அடுத்தவர் யாராக இருந்தாலும் வீட்டுக்குள்ள வரவேங்கமானால் பெண் அது ஆணுடைய அனுமதியோடு, கணவனின் அனுமதியோடு, தந்தையோடு அனுமதியோடு தான் வீட்டுக்குள்ள வரணும். இல்லைன்னா வர்றதற்கான அனுமதி இல்லை. அது குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கணவனின் அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள் இன்னொரு நபரை வெளியே விடுவது தவறு. அப்படி வாழ்ந்தாங்க நமக்கு முன்மாதிரிகள். நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டிருக்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு சர்வசாதாரணமா எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்தோம். கணவனின் நண்பர்கள் உட்பட சர்வசாதாரணமா வீட்டுக்குள்ள வந்து சர்வசாதாரணமாக பேசிட்ட ஒரு சூழ்நிலை. நாமும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வது கிடையாது. நாமளே சொல்றோம், என் ஃப்ரெண்டு தான் முன்னாடி வந்து நில்லு, பிரச்சனை இல்லை. என் நண்பன் தான் முன்னாடி வந்து நில்லு, பிரச்சனை இல்லை. அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாக்கிறேன். ஒரு மகரமான ஆளை தவிர இன்னொரு ஆள் பார்க்கவே தவறு. சொந்தக்காரராக இருந்தாலும் மகரமான ஆள் இல்லாத இன்னொரு ஆள் பார்ப்பது தவறே தீர்த்தப்படுது. ஒரு அந்நிய ஆளை அழைத்துக் கொண்டு நீ பாரு அப்படிங்கிறதோ, கணவன் இல்லாத சமயத்தில் அவரை உள்ளே விட்டு பேசுவது என்றதெல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக நடக்கின்ற விஷயங்களாக ஆகிடுச்சு.
நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அழிவின் பக்கம் போவதற்கான காரணங்களில் முக்கியமான காரணங்கள் இதுவும் ஒன்று. மார்க்கத்தை விட்டு நம்முடைய மனதிற்கு எதுவெல்லாம் சரி என்று தோன்றுகிறதோ அதையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், செயல்பாடு ஆக்கிக் கொண்டிருக்கிறோம். நமக்கான முன்மாதிரிகளாக முன்னோடிகளாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற எந்த சிந்தனையும் இல்லாமல் நாம் எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதையெல்லாம் நமக்கு முன்மாதிரிகளாக ஆக்கிக் கொண்டிருக்கிறோம். அது இன்னைக்கு இதே சமுதாயம் ரொம்ப மோசமா போயிடுச்சு. அதாவது ஒரு முன்மாதிரிகள் ஆக்கி கொண்டு அவர்களுக்கு தகுந்த மாதிரி முடி வெட்டிக்கிட்டு அவர்களுக்கு தகுந்த மாதிரி ஆடையை அணித்துக் கொண்டு அவர்களுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய உடை நடை பேச்சுக்களை மாற்றிக்கொண்டு நமக்கு யார முன்மாதிரியா ஆக்கணுங்கிறது சரியா தெரியாம போயிடுச்சு. பக்கால முன்மாதிரிகள் மார்க்கும் சொல்லி தருகிறது. என்னுடைய தோழர்கள் தான் உங்களுடைய முன்மாதிரிகள். அஸ்ஹாபி கன்னுஜூபி ஃபபி ஐஹிம் இஃப்ததைது இஃப்ததைது. என்னுடைய தோழர்கள் உங்களுக்கான முன்மாதிரிகள். அவர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள். அவர்கள் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் சொர்க்கம் செல்வீர்கள் என்கின்றார். அது தாரக மந்திரம். அதையே இன்னைக்கு நமக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித் தருவதில்லை. நாம சின்ன பிள்ளைகள் சொல்லி கொடுத்தா வழிபாட போறது இல்லையே. நமக்கு முன்மாதிரிகள் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருந்தார். அவன் திரையில் இன்னொரு தலைவனை தேடி அவன் அலைய வேண்டியதில்லை. அவனை தன்னுடைய முன்மாதிரியாக ஆக்கி வாழ வேண்டிய சூழ்நிலையும் இன்னைக்கு இல்லை. பொதுவா எல்லாருமே நம்முடைய முன்மாதிரிகளை மறந்து வேறொரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆரம்பத்திலே சொன்னேன், ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனி சட்டம் என்று மார்க்கத்தில் இல்லை. எல்லோருக்கும் ஒன்றுதான். ஹலால் அது எல்லோருக்கும் ஹலால் தான். ஹராம் அது எல்லோருக்கும் ஹராம் தான். ஃபர்து அது எல்லோருக்கும் ஃபர்து தான். சுன்னத் அது எல்லோருக்கும் சுன்னத்து தான். ஆணுக்கு ஒன்று பெண்ணுக்கு ஒன்று என்று மார்க்கம் ஒருபோதும் சொல்லி தந்ததில்லை. நமக்கான முன்மாதிரிகளை நாம் சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த முன்மாதிரியுடைய வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் சிறந்த வாழ்க்கையாக மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. இதை விட ஒரு படி வேற என்ன தெரியுமா? பெண்மணிகள், சஹாபிய பெண்மணிகள் சஹாபிய ஆண்களோடு நிறைய அமல் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. பெண்மணிகள் சஹாபாக்கள், ஆண்கள் சஹாபாக்கள் செய்கிற அமல்களை விட நிறைய அமல் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம போட்டி என்ன தெரியுமா? யாரு தொழுகையை விடுறதுல அதிகம் நமக்குள்ள போட்டி நடந்துகிட்டு இருக்கு. யாரும் கணவன் மனைவியை தொழுகைக்கு சொல்கின்ற சூழ்நிலையோ, மனைவி கணவனை தொழுகைக்கு சொல்கின்ற சூழ்நிலையோ இன்னைக்கு வாழ்கிறதுல இல்லை. இன்னைக்கா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற மனைவி தொழுகோ போக யாரையா சொல்லிருக்காங்கன்னா இன்னைக்கு அப்படின்னா சூழ்நிலை கிடையாது. வீட்டுல இருக்க கடனை தொழுதுட்டு போறா, மனைவி வீட்டை தொழுதியான்னு கேட்கிற சூழ்நிலை இருக்கா அப்படின்னா இன்னைக்கு அந்த சூழ்நிலைகள் எல்லாம் கிடையாது. ஒரு அன்சாரிய பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க. யா ரசூலல்லாஹ், நான் பெண்களின் சார்பாக உங்ககிட்ட பேச வந்திருக்கிறேன். யா ரசூலல்லாஹ், பெண்களின் சார்பாக நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, என்ன விஷயம்? யா ரசூலல்லாஹ், பெண்கள் எல்லாம் மொத்தமா சேர்ந்து கேட்க சொன்னாங்க. என்ன அப்படின்னா, எங்களுடைய வீட்டு ஆண்கள் அவர்கள் பள்ளிவாசல்ல வந்து தொழுகிறாங்க. நாங்க பள்ளிவாசலுக்கு வர முடியல. எங்களுக்கு ஜமாத் இல்ல. ஜமாத்தின் தொழுவதன் மூலமா அவர்கள் நிறைய நன்மைகளை அறிந்து கொள்கிறார்கள். எங்களால் அந்த நன்மையை அடைய முடியல. அவர்கள் தான தர்மங்கள் செய்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள், தான தர்மம் செய்கிறார்கள். எங்களால் தான தர்மம் செய்ய முடியவில்லை. அவர்கள் ஜிஹாதுக்கு செல்கிறார்கள். அதன் மூலம் நான் உயரிய பதவி அடைந்து கொள்கிறார்கள். எங்களால் இந்த பதவியை அடைய முடியல. யா ரசூலுல்லாஹ், நாங்களும் அந்த நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும். நாங்கள் என்ன செய்யணும்? நாம என்னைக்கா யோசிச்சிருப்போமா? நம்ம வீட்டு பெண்ணுகள் இன்னைக்கு யோசிச்சிருப்பாங்களா? வீட்டுல கணவர் பள்ளிவாசலுக்கு தொழுகிறாரு, நிறைய நன்மை கிடைக்குது, யார் கேட்டா நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்ம வீட்டு பெண்கள் யோசிச்சிருப்பாங்க. அப்படின்னா தொழுகை இருக்குங்கிறது யோசிக்கிறது. தொழுகை இருக்கு, வீட்டுல ஒரு பிள்ளைங்களை தொழுகப்போ இல்ல. அதெல்லாம் ஒரு காலம். தொழுகை அடிக்கிறது, தொழுகை சாப்பாடு இல்லைன்னு சொல்றது, தொழுகை வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்றது, அதுவெல்லாம் ஒரு காலம். இன்னைக்கு அதுவெல்லாம் பழக்கத்திலே இல்லாத ஒண்ணாயிடுச்சு. பழக்கத்திலே இல்லாத ஒண்ணாயிடுச்சு. வீட்டுல அத்தா அம்மா தொழுதாக புள்ள தொழுகிறதுக்கு, வீட்டுல அத்தா அம்மா தொழுது புள்ள தொழுகிறதுக்கு ரெண்டு பேர்த்திடையுமே இல்லை. அத்தாட்ட இல்ல, அம்மாட்ட இல்ல. தொழுகையெல்லாம் டைம் பாஸுக்கு நேரம் போகல அப்படின்னா, சும்மா இருந்தா, எந்த வேலையும் இல்லாம இருந்தா, இல்ல வயசாயிருச்சு வீட்டுல சும்மா இருந்துடும் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நாம் தொழுகையை கொண்டு வந்து விட்டு விட்டோம். எனவே அந்த தொழுகையின் முக்கியத்துவம், எப்படி ஈமான முக்கியத்துவம் நமக்கு தெரிவதில்லையோ அதே போல தொழுகையின் முக்கியத்துவம் நமக்கு தெரிவதில்லை. ரசூலுல்லாஹ் நம்ம கேட்டுச்சு, யார் ரசூலுல்லாஹ், அவங்க இப்போ நன்மையை பெற்றுக் கொள்கிறார்கள், நாம் நன்மை எப்படி பெற்றுக் கொள்வது?
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ உன்னுடைய கணவரின் சம்பாத்தியத்தை பொருளாதாரத்தை பேணி பாதுகாரு, அவனுக்கு சரியாக நடந்துகொள், பத்தினித்தனத்தோடு நடந்துகொள், அவனுடைய குழந்தைகளை சரியாக பாதுகாத்தால் அந்த நன்மையை அடைஞ்சிக்கொள் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுலயும் இன்னைக்கு நம்ம பெண்கள் கொட்ட பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கிறாங்களா அப்படின்னா இல்லை. நிறைய வீட்டில் குழந்தைகள் கெட்டு போவதற்கான மிக முக்கியமான காரியம் தாய்கள் கொடுக்கின்ற செல்லம் தான். தந்தை கண்டிச்சாலோ, அதுவும் வீட்டுக்கு ஒரு பிள்ளையா இருந்தா அல்லா கேட்க வேண்டியதே இல்லை. ஒத்த பிள்ளை அவனை போய் அடிக்கிறதா, ஒத்த பிள்ளை அவனை போய் திட்டுறதா. ஆனால் நாளைக்கு அவனால் தீங்கு ஏற்படுகின்ற பொழுது, அவனால் செத்த பேச்சு நமக்கு ஏற்படுகின்ற பொழுது, கெட்டதை ஏற்படுகின்ற பொழுது, அப்ப கவலைப்படுறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் இல்லை. நாம ஒத்த பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்க்கிறோம், அதை எப்படி போயிட்டா சூடு குடி சூடு மதுன்னு போயிட்டான் அப்படின்னா அதற்கு பின்னால் கவலைப்படுவதால் எந்த பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் நாம் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை அப்படித்தான் அமைத்திருக்கிறோம். மார்க்கம் ஒரு வரியை சொல்லித்தர, நாம் அந்த வரியில் இல்லாமல் இன்னொரு வரியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்மாதிரிகளான மார்க்கம் ஒரு சில மனிதர்களை, இவர்கள் தான் உங்களுக்கு முன்மாதிரிகள் என்று சொல்லித்தர, அந்த முன்மாதிரியை விட்டு இன்னொரு முன்மாதிரிகளை நாம் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நமக்கு முன்மாதிரிகளை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வரலாறுகளை சரியாக படிக்க வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஆசையாவது நமக்கு வேண்டும். அப்படி ஆசைப்படுகின்ற பொழுதுதான் அல்லாஹ் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லாஹ் தஆலா அவர்களை நம்முடைய முன்மாதிரிகளா ஆக்கி வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களை காக்கியல் புரிவாராக. நாம் வாழ்ந்த காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு வாழ்ந்து நாம் மரணிக்கின்றவர்களும் அதே திருக்கலிமாவோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை தந்து புரிவாராக. இது இல்லாமல் திரு காபாவை திரும்பவும் தவாஃப் செய்கின்ற பாக்கியத்தையும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம் வாழ்நாளில் ஒரு தடவையிலும் கனவிலோ நனவிலோ கண்டுகளிக்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம்மைக்கு தந்து புரிவானாக. வாசில் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.